வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இது ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். ஃபஸ்ட்டு சம்மர் ஹாலிடேஸில் எப்படி நம்ம குழந்தைகளுக்கு ஸ்பீச் தெரப்பி பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை தொடர்ந்து வீட்டில் இருக்கிறப்போ மீல் டைமில் எப்படி குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்றத நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட் டைமில் நம்ம எப்படி ஸ்பீச் தெரப்பி பண்ணலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, தூங்குறப்போ என்ன பண்ணலாம், தூங்குறப்போ அந்த குழந்தை சில சமயம் ஆக்டிவாக இருக்குது, லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இல்லை அந்த குழந்தை ரொம்ப துருன்னு இருக்குது, நைட்டு தூங்க வைக்கவே முடியல, என்ன பண்ணலாம், தூக்கத்தில் நிறைய ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம், அது குழந்தைகளுக்கு நம்ம பேசலாமா பேசக்கூடாதா, அமைதியாக இருக்கணுமா இல்லை பேசிகிட்டே இருக்கணுமா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு 5 ஐடியாஸ் சொல்ல போகிறேன். அது பெட் டைமில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைகிட்ட நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு 5 பாயிண்ட் சொல்ல போகிறேன். இதில் முக்கியமாக 4th and 5th பாயிண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐடியாஸு. நானும் என் குழந்தைகிட்ட டெய்லி நான் ட்ரை பண்ணுவேன். டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஐடியா தான் இது எல்லாமே நான் சொல்கிறேன். பட் 4th and 5th என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐடியாஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எல்லா ஐடியாஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகிட்ட கண்டிப்பாக உங்கள் குழந்தைகிட்ட மாற்றம் தெரியும். ஏன்னா நைட் டைம் அப்படின்றது நான் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நைட் டைம் உங்களுக்கு தெர் இஸ் நோ டிஸ்ட்ராக்ஷன். உங்களுக்கு பகலில் பார்த்திங்கன்னா வெளிச்சம் இருக்கும், அங்கே ஒரு லைட் எரியும், அங்கே ஒரு ஃபேன் போடும், அந்த ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றது தோணும். ஏதாவது ஒருத்தவங்க வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க யாராச்சும். ஸோ அப்போ நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும். ஸோ நைட் டைமில் தூங்குறப்ப பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் கம்ப்ளீட்லி ஜீரோவாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு இருட்டாயிரும், அமைதியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் லிசன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ இந்த நைட் டைமில் எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஹாவ் அ ஸ்லீப் டைம் ரொட்டீன். ஒரு நாளைக்கு 8 மணிக்கு படுக்கிறது, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு படுக்கிறது, ஒரு நாளைக்கு 11:30 மணிக்கு படுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. குழந்தைக்கு நீங்கள் 10 மணிக்கு தூங்க வைக்கணும் அப்படின்னாக்கா, நீங்களும் உங்கள் வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு 9:30 மணிக்கு நீங்கள் பெட்டுக்கு போயிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஒரு ரொட்டீன் செட் ஆகும். ஒரு நாள் ஒரு ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அது ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். டெய்லி ஈவினிங் ஆகிடுச்சுன்னா இந்த டைம் 7 to 7:30 சாப்பிட்டு முடிச்சிடணும். 8 to 8:30 ஏதாவது படிக்கிறது ஏதாவது இருந்தால் அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். இல்லை நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சிடணும். 9 to 9:30 கொஞ்ச நேரம் பால் குடிக்கிறது ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா 9:30க்கு பெட்டுக்கு போயிடணும். 9:30க்கு பெட்டுக்கு போய்ட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour அதுக்குள்ளே குழந்தை தூங்கிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை டெய்லி செட் பண்ணுங்கள். ஒரு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு நாள் ஃபாலோ பண்ணலை மேடம் அப்படின்னு சொன்னால் அது முடியாது. பெட் டைம் ரொட்டீன்றது ரெகுலராக எவ்ரிடே யூ ஹேவ் டு ஸ்டிக் ஆன் டு த டைமிங்ஸ் அண்ட் ஒர்க். ஸோ இது பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்லீப் ரெகுலேஷன் வரும். இந்த சமயத்தில் நான் தூங்கணும், கரெக்டாக தூக்கம் வந்துடும், கரெக்டாக காலையில் எழுந்திரிக்கிற பழக்கமும் அந்த குழந்தைக்கு வரும். அப்படி இல்லைன்னா நைட்டு நடுவில் எழுந்திரிக்கிறது, ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்கிறது, நடுநடுவில் எதிர்த்து உட்காந்துருவாங்க சில குழந்தைங்க. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் லேட்டாக தூங்க வச்சிங்கன்னா காலையில் லேட்டாக எழுந்திரிப்பாங்க. ஸோ காலையில் ஒரு டென்ஷன் இருக்கும். அப்புறம் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சாங்கன்னா அந்த ஃபுல் டே டயர்டாகவே அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். டென்ஷனில் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க ஸ்கூலுக்கு. ஸோ அது நைட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆல் ஓவர் த டே ஒரு பேட்டர்னே எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஹாவ் அ ரெகுலர் ஸ்லீப் டைம் ரொட்டீன். அது ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது மட்டும்தான். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நோ ஸ்க்ரீன் டைம் பிஃபோர் பெட். நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைக்கு கொஞ்ச நேரம் டிவி போட்டு விட்டுட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெட்டுக்கு போவோம். நீங்கள் சொன்னீங்க மேடம் கரெக்டாக 9:30க்கு தூங்க போகணும், அதுக்கு வேறு வழியே இல்லை, அவன் நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறான், என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியல, ஸோ அதனால நான் டிவி போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் அவன் உட்காந்துருப்பானே, அப்போ நான் வேலையை பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வேறு வழியே இல்லாமல் ஸ்க்ரீன் டைம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிம்பாங்க. ஒரு சில வீட்டில் நைட்டு சீரியல் பார்க்குற பழக்கம் ஒன்று தாத்தா பாட்டிக்கு, இல்லை பேரண்ட்ஸே நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ சீரியல் பார்க்குற பழக்கம் இருந்தால் நைட்டு சுவாரஸ்யமாக உட்காந்து சீரியல் பார்த்துட்டு உடனே வா தூங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தூக்கம் வருமா? வராது. ஏன்னா டிவி பார்க்குறப்போ அந்த குழந்தைங்க டிவியோ இல்லை ஃபோனோ ஏதாவது ஒன்று பார்க்குறப்போ மூளை ரொம்ப ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிடும். அந்த ஓவர் ஸ்டிமுலேஷனோட நீங்கள் திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு வா தூங்க வானா அந்த ஸ்டிமுலேஷன் ஓவராக அந்த இது ஆனதுலேருந்து அது மறுபடியும் பழைய ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்.
உடனே வந்து அந்த குழந்தைங்களால செட்டில் டவுன் ஆக முடியாது. ஸோ செட்டில் டவுன் ஆக முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, இங்கிட்டும் இங்கிட்டும் பரல்றது, கத்துறது, குதிக்கிறது, அவங்கள இரிட்டேட் பண்ணுறது, உங்களை போட்டு அடிக்கிறது, பரல்றது, அந்த மாதிரி நிறைய நெகட்டிவான பிஹேவியர்ஸ் அந்த இடத்துல நடக்கும். நாம் என்ன நினைப்போம், தூங்க கூட்டிகிட்டு வந்தால் இதெல்லாம் பண்ணுறானே, அவனுக்கு தூங்க பிடிக்கலையா, என்னது பிஹேவியர் ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னு நம்ம வேறு மாதிரி யோசிப்போம். பட் ஆக்சுவலி அதோட பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ரியலாகவே ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆகிருக்கு. அந்த ஓவர் ஸ்டிமுலேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த குழந்தைய வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன் டைம் கொடுத்துட்டு உடனே தூங்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தையால் தூங்க முடியாது. உங்களையும் தூங்க விட மாட்டாங்க, அவங்களும் தூங்க மாட்டாங்க. ஸோ பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி இதுவே ஒரு பேட்டர்னாக மாறிச்சுன்னா என்ன ஆகும், ஆப்வியஸ்லி உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும், அந்த குழந்தைக்கும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். மார்னிங் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னாக்கா நோ ஸ்க்ரீன் டைம் பிஃபோர் பெட். 3வது ஐடியா வந்து டெல்லிங் ஸ்டோரிஸ் பிஃபோர் பெட் டைம். இது வந்து சில குழந்தைகளுக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில குழந்தைகளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, சில குழந்தைகளுக்கு வித்தியாசமாக ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படின்னு சொல்லிடுறேன். சில குழந்தைகளுக்கு வந்து புக்கு காமிச்சு ரீட் பண்ணணும், சில குழந்தைகளுக்கு புக்கு இல்லாமல் ரீட் பண்ணலாம், சில குழந்தைகளுக்கு புக்கு வாசித்தா தூக்கம் வரும், சில குழந்தைகளுக்கு புக்கு வாசித்தா அலர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் குழந்தைங்க இருக்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகளுக்கு இதை ரொட்டீனாக நீங்கள் மாற்றினீங்கன்னா அந்த ஸ்டோரிஸ் கேட்டு முடிச்சுட்டு இல்லை புக்கு வாசித்து முடிச்சுட்டு தூங்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரைட் லைட்ஸ் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் டைம் காமிக்கிறீங்களே, அதுக்கு பதிலாக இது நீங்கள் பண்ணலாம். ஒரு புக் எடுத்து வச்சுட்டு லைட்டாக, அது ரொம்ப டிம் லைட் வச்சுக்கிட்டு ஒரு அதாவது தூங்க போகிறோம் அப்படின்றத உணர்வை வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு ஓரமாக உட்காந்து அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு புக்கு வாசிக்க ஆரம்பிங்க. இங்கே பார்த்தியா இது என்ன நடக்குது, இந்த புக்கில் என்ன இருக்குது, பெரிய யானை இருக்குது, பெரிய ஜிராஃப் இருக்குது, குட்டி எலி இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி 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 அந்த புக்கில் உள்ளதை நீங்கள் பிக்சர் ரீடிங் சும்மா இல்லை ஏதாவது ரீடிங் வந்து அந்த குழந்தைங்க நீங்கள் பண்ணி காமிங்க. அந்த குழந்தையும் உங்களோட ஜாயின் பண்ணட்டும். அந்த குழந்தையும் ஒன்றும் சொல்லலை அப்படின்னா பரவாயில்ல, ஜஸ்ட்டு லிசன் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அந்த ஒரு புக்கோ இல்லை 2 புக்கோ முடித்தோடனே ஓகே புக்கு முடிஞ்சிச்சு, நம்ம எடுத்து வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு ரொட்டீனை கொண்டு வரலாம். அது இல்லை, உங்கள் குழந்தைக்கு புக்கு வச்சு படிக்கிறத விட இந்த தூங்க வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் படுத்துட்டு வெறும் வாயால் கதை சொல்கிறது பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் வாயால் நீங்கள் கதை சொல்லலாம். இப்போ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறப்போ நான் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு ஒரு கதை சொல்லுவேன். ஏதாவது ஒரு கதை, அதாவது ரியலாக அந்த ஒரு கதை, இந்த புக்கில் படித்த கதை அந்த மாதிரி கதை இல்லாமல் சும்மா நீங்களே ஒரு க்ரியேட்டிவாக ஒரு கதை சொல்லலாம். ஒரு யானை இருந்துச்சு, ஒரு டாட்டாய்ஸ் இருந்துச்சு, அது இப்படி சண்டை போட்டுச்சு, அப்புறம் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு நம்மளே ஒரு குட்டி குட்டி கதை கொண்டு வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லலாம். ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைகளோட இமேஜினேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறப்போ நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் அந்த குழந்தைங்க கவனிப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட இமேஜினேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து நிறைய ஆகும். நான் என் மையிட்ட என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று அவங்ககிட்டே ஒரு டாபிக் சொல்லுவேன். அவன் என்ன சொல்லுவான், 2 டைகர், ஒரு அம்மா டைகர் ஒரு பேபி டைகர் அப்படிமா. ஸோ அந்த அம்மா டைகர் பேபி டைகர் வச்சு அவங்களுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி நானாக ஒன்று கதை மாதிரி சொல்லுவேன் அவன்கிட்ட. ஸோ அது வந்து ஹி யூஸ் டு என்ஜாய் த ஸ்டோரி. அப்புறம் இன்னொரு நாள் வந்து வேறு ஒரு ஸ்டோரி. அப்போ நான் சொல்லுவேன், நேற்று என்ன படித்தோம் அப்படின்னு கேட்பேன். நேற்றுக்கு உள்ள கதையை அவன் சொல்லுவான். ஸோ இன்றைக்கி இந்த கதை படிக்கிறோம், நாளைக்கு என்ன கதை வேணும் அப்படின்னு கேட்பேன். ஸோ நாளைக்கு அடுத்த நாள் அதே கதையை வந்து ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் மெமரியை வந்து ரீகால் பண்ண வைக்கலாம். அவங்களுக்காக நீ ஒரு டாபிக் சொல்லுன்றப்போ தே கேன் திங்க் அண்ட் டெல் யூ. ஸோ ஒரே கதையை நம்ம ரிப்பீட் பண்ணுறப்போ, இது நேற்றுக்கு சொன்ன கதையை நீ ரிப்பீட் பண்ணுற, எனக்கு வேண்டாம், புது கதையாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய கதைகள் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லலாம். ஸோ குழந்தைகிட்ட வந்து கதை சொல்லி தூங்க வைக்கிறது அப்படின்றது ஒரு பழக்கமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து அவங்களுக்கு இமேஜினேட்டிவ் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். 4வது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். யூஸ் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்னால் என்ன? குழந்தைக்கு காலையிலேருந்து ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம், வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம், அப்போ ரொம்ப சேட்டை பண்ணுறான். நிறைய கேட்டிருப்பாங்க அந்த குழந்தைங்க, இவன் ரொம்ப சேட்டைக்காரன், இவன் வந்து இப்படி அடிச்சிருவான், கடிச்சிருவான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. இப்படி பண்ணுறான், இப்படி தள்ளி விட்டுட்டான், அதை எடுத்து கொட்டிட்டான் அப்படின்னு நெகட்டிவான நிறைய விஷயங்கள் இந்த குழந்தை காலையிலேருந்து கேட்டிருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம மறைக்கிறதுக்கு, அதாவது எரேஸ் பண்ணுறதுக்கு, பிரெயின் வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு
இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் குழந்தை என் பையன் பேர் நான் யூஸ் பண்ணுறேன். ஹரி இஸ் அ குட் பாய், ஹரி இஸ் அ வெரி கிளவர் பாய், ஹரி இஸ் அ வெரி காம் பாய். ஹரி வந்து சொன்ன பேச்செல்லாம் கேட்பான், ரொம்ப நல்ல பையன், அமைதியான பையன், இவ்வளோ சமத்து பையன் அப்படின்னு பாசிட்டிவாக அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது இருந்தால் தான் ஆள் மனசில் போய் பதியும். நான் செட்டப் பண்ணுற பையன் கிடையாது, நான் அமைதியான பையன். அந்த இடத்துல வந்து நீங்கள் செட்டையே பண்ண மாட்டான், தூக்கியே போட மாட்டான், தள்ளியே விட மாட்டான் அப்படின்றது சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பாசிட்டிவாக அமைதியாக இருப்பான், சொன்ன பேச்செல்லாம் கேட்பான், ரொம்ப சைலண்டான பையன் அப்படின்னு பாசிட்டிவாக நிறைய சொல்லுங்கள். ஸ்கூலில் ரொம்ப அமைதியாக இருப்பானா, அவங்க மேம் வந்து குட் பாய், குட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னு பாசிட்டிவாக நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறப்போ என் பையன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவன் வந்து ஒரு பிஹேவியர் காலையில் எந்திரிக்கிறப்போ வந்து அழுதுகிட்டே எந்திரிப்பான். அழுதுகிட்டே எந்திரிக்கிறது வந்து எல்லாருக்குமே இரிட்டேட் ஆகும் இல்லையா? ஆப்வியஸ்லி காலையில் நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்போம், அப்போ அழுதுகிட்டே எந்திரிக்கிறப்போ அந்த அழுகையை சமாதானப்படுத்துறது ஒரு பெரிய வேலையாக நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, காலைல ரொம்ப சமத்தாக எந்திரிப்பான், சிரிச்சுக்கிட்டே எந்திரிப்பான், அப்பா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே எந்திரிப்பான். அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நான் ஒரு வாரம் தான் அவன்கிட்ட சொன்னேன். ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அவன் அமைதியாக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். அமைதியாக எந்திரிச்சு அவனே எந்திரிச்சு வந்துடுவான், அவனா பாத்ரூம் போய்ட்டு வந்து உட்காந்துருவான். ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்கா அவங்க ஆள் மனசில் போய் அது பதியுது. அது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, குழந்தைங்ககிட்ட ரொம்ப நாளாக இருக்குல்ல பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் நீங்கள் மறைக்கணும், அவங்கக்கிட்ட இருந்து அதை மறக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லி அந்த குழந்தை தூங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளே நீங்கள் குழந்தைங்கள்கிட்ட மெதுவாக காதில் பேசுங்க. அது அவங்க ஆள் மனசில் போய் பதியும். ஹரி இஸ் அ வெரி குட் பாய், நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிப்பான், அம்மா கொடுக்குற ஃபுட்டு உடனே சாப்பிட்டு முடிப்பான், கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு சமத்தாக ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான், ஸ்கூலில் போய் வெரி குட் பாய் அப்படின்னு பேர் வாங்கிட்டு வருவான், ஸ்கூலில் சொல்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் செய்வான், ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ அழகாக திங்ஸை ஷேர் பண்ணுவான், ரொம்ப நல்ல பையனாக இருப்பான். ஸ்பீச் தெரப்பிக்கு போன பிறகு அங்கே மேம் சொல்கிறதெல்லாம் கேட்பான், அழகாக ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவான், ஓட்டியில் கொஞ்சம் கூட சத்தம் இல்லாமல் அமைதியாக பண்ணிட்டு வருவான். அப்போ வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஹாப்பி பாயாக இருப்பான். அம்மா வந்து அவனுக்கு டின்னர் கொடுப்பேன், டின்னர் சாப்பிட்டுட்டு அமைதியாக போய் தூங்கிடுவான். அந்த மாதிரி பாசிட்டிவாக ஒரு நாள் ஃபுல்லாக நடக்க வேண்டிய விஷயத்த நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க, உங்கள் பையன் உங்கள் குழந்தை எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி அதை வந்து பாசிட்டிவாக அந்த குழந்தைங்க காதில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு 46 நாள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா குழந்தைங்கக்கிட்ட நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. 5வது ஃபேவரட் ஐடியா பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் அபவுட் த டே. இது வந்து யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, கொஞ்சம் பேசுறதுக்கூடிய குழந்தைங்க, ஓரளவுக்கு எல்லாமே பேசுகிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு இருப்பாங்களே, கொஞ்சம் ஹை லெவல் கிட்ஸு. ஸோ அந்த கிட்ஸுக்கிட்ட இந்த ஆக்டிவிட்டியை இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணுற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னோடய டேயை டிஸ்கஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த குழந்தை இப்படி இந்த மாதிரி இன்றைக்கி ஒரே அழுக, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணேன், நான் வந்து சாப்பிட்லான்னு போனேன், கேன்டீனில் ஒன்றுமே இல்லை, ஸோ அப்போ எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு, அப்புறம் வந்து நான் எனக்கு பிடிக்காத ஃபுட்டு தான் சாப்பிட்டேன், எனக்கு அது பிடிக்கவே இல்லை தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு ஒர்க் இன்றைக்கி, அம்மா ஃபெல்ட் லைக் க்ரைங் டுடே, அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆஃபீஸில் நடந்ததையோ இல்லை ஒர்க் பிளேஸில் என்ன நடக்குதோ அந்த குழந்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறப்போ நானும் இன்றைக்கி சேடாக இருந்தேன், நானும் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று அவங்க வாயிலேருந்து வரும். ஸோ அந்த மாதிரி வர்றப்போ ஓகே. அப்போ அதே மாதிரி ஸ்கூலில் நடந்த விஷயத்த குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பக்கத்தில் கணேஷ் தானே உட்காந்துருந்தான் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வேறு யாரோ பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ தெரிஞ்சுக்கலாம், ஓகே பக்கத்தில் யார் உட்காந்தாங்கன்னு. இன்றைக்கி நீ வந்து டேட்ஸ் எடுத்துகிட்டு போனேன், இன்றைக்கி ஒரு ஆள் வந்து ஸ்கூலுக்கு சிப்ஸு கொண்டு வந்திருந்தாங்க, அது யாருன்னு நான் சொல்லவா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அவங்களே வந்து இவங்க தான் சிப்ஸு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்து அந்த குழந்தைங்கக்கிட்டேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களா வந்து வாய் திறந்து இன்றைக்கி ஸ்கூலில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்மளை மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி க்ளூ கொடுத்து அவங்களுக்கு ஒரு 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 இது ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னா அவங்களாவே என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க.
இன்னொன்று நம்ம ஷேர் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு, வீட்டில் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி நம்ம சொல்கிறப்போ அந்த குழந்தைகளுக்கும் மனசில் தோணும், ஓகே நம்மளும் இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும். அந்த எண்ணம் வந்து குழந்தைகளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இந்த லாஸ்ட் 2 நான் சொன்னது வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இது டாப்பிக்கு. ஸோ இது 2மே நாங்கள் டெய்லி வீட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணி ஒரு பெட் டைம் ரொட்டீன் நான் சொன்ன மாதிரி எல்லாமே நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்கக்கிட்ட நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி 5 முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்லீப் பேட்டர்ன் ரெகுலராக இருக்கணும், நோ ஸ்க்ரீன் டைம், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ஐடியாஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வில் ஆல்சோ கெட் டு நோ ஃப்ரம் ஈச் அதர் இல்லையா. ஒரு பேரண்ட்டும் அந்த கமெண்ட்ஸை பார்த்து படிச்சுட்டு அவங்களுக்கு ஓகே இது மாதிரி இருக்குது அப்படின்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.